எல்லா மேரேஜ்லயுமே ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கு. ஆனா அது முடிஞ்ச உடனே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஸ்பார்க்கும் எக்ஸைட்மெண்ட்டும் குறைஞ்சிடும். ரிலேஷன்ஷிப் ரொம்ப போரிங் ஆயிடும். ஃபோக்கஸும் கம்யூனிகேஷனும் ரொம்பவே கம்மியாயிடும். பார்ட்னர் மேல ஃபோக்கஸ் பண்ணாம இஎம்ஐ, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னு ஃபோக்கஸே மாறிடும். உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங் இப்படி ஆயிடக்கூடாதுன்னா இந்த சில விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரி வீக் ஒரு டே அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேல ஒரு வாரம் உங்களுக்கு பிடிச்ச விஷயமும் அடுத்த வாரம் உங்க பார்ட்னருக்கு பிடிச்ச விஷயமும் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆல்டர்னேட் வீக்ஸ் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதுனால ரெண்டு பேருக்குமே ஒரே விஷயத்துல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ரெண்டு பேருக்குமே வேற வேற விஷயத்துல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஆனா நம்ம பார்ட்னருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது நமக்கு போர் அடிக்குதுன்றதுனால அவங்களுக்கு அந்த விஷயத்துல கம்பெனி கொடுக்காம இருக்கவே கூடாது. சோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்க பார்ட்னருக்கு